அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ராசி பொருத்தம் மிகவும் சவாலானது மற்றும் அசாத்தியமானது. ஒரு பக்கம் மரபுகளை மதிக்கும் ரிஷபராசியான், இன்னொரு பக்கம் புரட்சிகரமா சிந்திக்கும் கும்பராசி பெண். ரிஷபம்ங்கிறது நிலத்தத்துவம், கும்பம்ங்கிறது காற்று தத்துவம். நிலம் நிலையானது, காற்று எப்போதுமே நகர்ந்துகிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு அதிபதிகள் சுக்கிரன் மற்றும் சனி பகவான். அதாவது ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான். ஜோதிட ரீதியா இவங்க நட்பு கிரகங்களா இருந்தாலுமே இவங்க குணநலன்களில் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். இந்த ஜோடியை பொறுத்த வரைக்கும் நிலம் மற்றும் காற்று தத்துவங்களின் சங்கமம். ஒரு பக்கம் பழமை மாறாத பிடிவாதம், இன்னொரு பக்கம் புதுமை விரும்பும் சுதந்திரம். இவங்களுக்குள்ள இருக்கும் சுவாரஸ்யமான முரண்பாடுகளை எப்படி சரி செய்யலாம்ங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இவங்க குணநலன்களை பார்க்கும்போது ரிஷபராசி கணவருக்கு சுக்கிரனின் அம்சம் கொண்டவங்க. இவங்க ஒரு ஹோம் பேர்ட் மாதிரி. என் வீடு இப்படிதான் இருக்கணும், என் ரூம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்க நிதானமானவங்களாகவும் யதார்த்தமானவர்களாகவும் இருப்பாங்க. கும்பராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அம்சம் கொண்டவங்க. இவங்க ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி. புதுமை, சமூக மாற்றங்கள், தொழில்நுட்பம், புதிய நண்பர்கள் இதையெல்லாம் அதிகம் விரும்புவாங்க. எதுக்கும் கட்டுப்பட விரும்பாதவர்களா இருப்பாங்க. கணவர் அமைதியா வீட்டில் இருக்கலாம்னு சொல்லுவாரு, மனைவி புதுசா எதையாவது முயற்சி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இருவருமே நிலை ராசிகள்ங்கிறதுனால, அதாவது பிக்ஸ்டு சைன்ஸ்ங்கிறதுனால இருவருக்குமே பிடிவாதம் அதிகம் இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி ஆணின் முதிர்ச்சியும் அமைதியும் கும்பராசி பெண்ணுக்கு பிடிக்கும். கும்பராசி பெண்ணின் வித்தியாசமான சிந்தனைகளும் அறிவும் ரிஷபராசியான ஆச்சரியப்படுத்தும். ரிஷபராசியான் தன்னுடைய காதலை உடைமைகள் மூலமா காட்டும் போது சுதந்திரத்தை விரும்பும் கும்பராசி பெண் அதை தடையா நினைக்கலாம். இவங்களுக்குள்ள ஆரம்பத்துல ஒரு இன்டலெக்சுவல் ஈர்ப்பு அதிகம் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு பிறகு இவங்க வாழ்க்கை ஒரு புது அனுபவமா இருக்கும். ரிஷபராசி கணவர் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. கும்பராசி மனைவி குடும்பத்துக்கு புதிய பாதைகளை காட்டுவாங்க. இருவருக்கும் இடையேயான சவால்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி கணவர் பழமை முறைகளை கடைபிடிக்க சொல்லும் போது கும்பராசி மனைவி அதை எதிர்க்க வாய்ப்புகள் அதிகம். ஒருவருக்கு உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு தேவைப்படும், இன்னொருவருக்கு அறிவுபூர்வமான புரிதல் தேவைப்படும். இருவருமே பண விஷயத்துல ஓரளவுக்கு தெளிவா இருப்பாங்க. ஆனா செலவு செய்யும் முறை வேறா இருக்கும். புரிதல் இருவருக்கும் இடையே எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ரிஷபராசி ஆண் தன்னுடைய மனைவியின் சுதந்திரத்தை மதித்தா, கும்பராசி பெண் தன்னுடைய கணவருக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் கொடுப்பாங்க. கும்பராசி பெண் எதையும் லாஜிக்கா பேசுவாங்க. ரிஷபராசி ஆண் உணர்வு பூர்வமா பார்ப்பாங்க. இந்த இடைவெளி இருவருக்கும் இடையே பேசி சரி செய்யப்பட வேண்டியது. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது இந்த ஜோடி வீட்டை புதுப்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ரிஷபராசி கணவர் நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ற அந்த மர சாமான்கள், சிம்பிளான பெயிண்ட் இதெல்லாம் மட்டும் போதும்னு சொல்லுவாரு. ஆனா கும்பராசி மனைவி இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் வேணும், ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பெரிய விவாதம் நடக்கும். ஆனா கடைசியில ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா அந்த வீடு பழைய அழகும் புது டெக்னாலஜியும் கலந்த ஒரு சூப்பரான வீடா மாறும். இருவருக்கும் இடையே உறவு மேம்பட இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ரிஷபராசி கணவரை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவியை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க. அவங்க வெளியில போயிட்டு சமூக பணியாற்றுவதை அல்லது நண்பர்களோட பழகுவதை ஆதரிங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. அவங்க தேடுறது அனுபவங்களை மட்டும்தாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கும்பராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் மாற்றங்களை மெதுவாக தான் ஏத்துப்பாரு. எதையும் அவங்க கிட்ட திணிக்காதீங்க. அவங்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்தா அவங்க உங்க எல்லா மாற்றங்களுக்கும் பச்சை கொடி காட்டுவாங்க. இருவருமே பிடிவாதம் பிடிக்கிறத தவிர்த்து யார் சரிங்கிறத விட எது சரிங்கிறத யோசிச்சா வாழ்க்கை இனிக்கும். உங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது உறவில் இருக்கும் பிடிவாதத்தை குறைத்து மகிழ்ச்சியை பெருக்க சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யறது தடைகளை நீக்கி ஒற்றுமையை வளர்க்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அல்லது வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது கும்பராசி பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கும். வெள்ளிக்கிழமை தினங்கள்ல வெள்ளை நிற பொருட்கள், அதாவது பால், சர்க்கரை, இந்த மாதிரி வெள்ளை நிற பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யறது சுக்கிரனின் அருளை பெற்றுக் கொடுக்கும். ரிஷபம் மற்றும் கும்பம் ராசி இணையறதுங்கிறது ஒரு நங்கூரமும் ஒரு ஆகாய விமானமும் இணைந்தது மாதிரி. நங்கூரம் நிலையானது, விமானம் உயர பறப்பது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டா இந்த வாழ்க்கை மிகவும் புதுமையாகவும் அதே சமயத்துல பாதுகாப்பாகவும் இருக்கும். முரண்பாடுகளை கடந்து இருவரும் அன்பால இணைந்து வாழ இறைவனை நானும் பிரார்த்தனை பண்றேன். நண்பர்களே, உங்க பார்ட்னர் கும்பமா அல்லது ரிஷபமா?
உங்க 2 பேர்ல யாருக்கு பிடிவாதம் அதிகம்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம், வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவான பலன்கள் தான். மற்றபடி உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். உங்க சுயஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.